ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு blank இருக்குது. அந்த blankல கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எது ஃபில் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறப்ப அந்த வார்த்தை அந்த இடத்துல வர்றதுனால அந்த சென்டென்ஸ் எப்படி மீனிங் கொடுக்குது, அதே மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வருது, என்ன மீனிங் வருது, அதே மாதிரி அதில் ஏதாவது கிராமர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அந்த அனாலிசிஸ் தான் லேர்னிங். அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்ப அதை நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துல சப்ஜெக்ட் வருது, எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வருது, எந்த இடத்துல வேர்ப் வருது, அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், எழுத முடியும். இங்கே நான் தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னால் கவனிக்க முடியவில்லை, ஏனென்றால் நான் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஏனென்றால் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். அது எந்த இடத்துல இருக்குது? பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை லிசன் அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்து இருக்குது. ஸோ ஒரு சின்ன சென்டென்ஸையும் இன்னொரு சின்ன சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறது கன்ஜங்ஷன். சென்டென்ஸுடைய தமிழ் மீனிங் படி பார்த்தோன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் கெனாட் அப்படிங்கிற அந்த வேர்ட் அந்த பிளாங்க்ல ஃபில் ஆகும். ஐ கெனாட் லிசன், என்னால் கவனிக்க முடியவில்லை, பிகாஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அதை எடுத்துட்டு ஆம் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த மாதிரி வரும்? அந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஆம் லிசனிங் அப்படின்னு மாறிடுது. ஸோ அந்த ஆம் அப்படிங்கிறது பி வேர்ப் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வர்ற வேர்ப் ஐஎன்ஜியில் இருக்கணும், இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கணும். இங்கே ஐஎன்ஜியில் இருக்குது. ஐ ஆம் லிசனிங், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். பிகாஸ் ஐ ஆம் கோயிங் டு டூ தட் ஒர்க், ஏனென்றால் நான் அந்த வேலையை செய்ய போகிறேன். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் ஸ்மால் கொஸ்டின். வாட் இஸ் த மேட்சிங் வேர்ட் ஃபார் பிக்? பிக் அப்படின்னா பெரியது. ஸோ அதுக்கு உண்டான மேட்சிங் வேர்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எது? ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்மால் அப்படின்னா சிறிய, டைனி அப்படின்னாலும் சின்ன அப்படின்னு அர்த்தம். மேக்னிஃபிஷியன்ட். ஸோ பிக் அப்படின்னா இன்னொரு வார்த்தை மேக்னிஃபிஷியன்ட், இதுவும் பெரிய அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. இன்னொரு வார்த்தை என்னது? ஹியூஜ். ஸோ ஒரு வேர்டு அதே மீனிங்கில் வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லப்படுது. அந்த வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கணும். பிக், மேக்னிஃபிஷியன்ட், ஹியூஜ். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? திசாரஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திசாரஸ் அப்படிங்கிறது டிக்ஷனரி மாதிரி. அதில் பிக் அப்படிங்கிற வார்த்தையை தேடணும்னா அதுக்கு பக்கத்தில் மேக்னிஃபிஷியன்ட், ஹியூஜ் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஸோ இதில் டிக்ஷனரி மாதிரி கிடையாது, அதே மீனிங்கில் இருக்கிற வேறு வேறு வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ திசாரஸையும் நம்ம யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். விச் வேர்ட் இஸ் கரெக்ட்? கீழே கொடுத்துருக்கிற 3 வார்த்தைகளில் எந்தெந்த வார்த்தைகள் கரெக்ட், எந்த வார்த்தை ராங்? அன்கம்ஃபர்டபுள், டிஸ்கம்ஃபர்டபுள், மிஸ்கம்ஃபர்டபுள். கம்ஃபர்டபுள் அப்படின்னா வசதியான அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஆப்போசிட் தான் இது எல்லாமே. ஸோ இதில் எந்த வார்த்தைகள் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினில் நம்ம என்ன அனலைஸ் பண்ணுவோம்? இது ப்ரிஃபிக்ஸ். அன், டிஸ், மிஸ் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தையோட ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆச்சுன்னா அந்த வார்த்தை நெகட்டிவாக மாறிடும். அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். டிஸ்கம்ஃபர்டபுள் அப்படின்னு வார்த்தை கிடையாது. ஆனால் கம்ஃபர்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆப்போசிட். டிஸ்கம்ஃபர்டபுள் அப்படின்னு வரக்கூடாது. டிஸ்கம்ஃபர்ட் இஸ் கரெக்ட். மிஸ்கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு வேர்டும் இல்லை. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து ப்ரிஃபிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாமல் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, ஒன் ஆஃப் மை ஒரு blank இஸ் மிஸ்ஸிங். ஸோ அதில் புக் வருமா, புக்ஸ் வருமா, புக்டு வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான கொஸ்டின். காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஒன் ஆஃப் மை புக்ஸ். ஒன் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் பெயர் சொல் வருதுன்னா அந்த பெயர் சொல் பன்மையில் இருக்கணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் மை புக்ஸ், ஒன் ஆஃப் மை கார்ஸ். ஸோ என் நண்பர்களில் ஒருவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். என் நண்பனில் ஒருவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஐ டோன்ட் நோ
ஒரு blank இருக்கு. To operate this machine. I don't know dash to operate this machine. அந்த blankல என்ன fill ஆகும்? கீழே இருக்கிற 3 வேர்ட்ஸில் பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். I don't know to operate this machine. இப்படி சொல்கிறப்ப கரெக்ட் மாதிரி தெரியும். எனக்கு இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியவில்லை அப்படின்னா அது கரெக்ட். எனக்கு இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுவது என்று தெரியவில்லை. அந்த எப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹவு, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷின். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஹவு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வேர்ட் மட்டும் இல்லை, ஒரு கன்ஜங்ஷனாகவும் வரும். ஐ டோன்ட் நோ டேஷ் ஹி புக்ட் எ டிக்கெட் ஆர் நாட். கீழே 2 வெதர் கொடுத்துருக்கேன், ஹோமோஃபோன்ஸ் மாதிரி. தென் ஒரு ஆப்ஷன் பிகாஸ். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் டிக்கெட் முன்பதிவு செய்து விட்டாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ புக்ட் எ டிக்கெட் ஆர் நாட். WHETHER. அந்த வெதர் என்னது? காலநிலை அப்படின்னு அர்த்தம். WEATHER காலநிலை. பிகாஸ் அப்படிங்கிறது அப்ளை ஆகாது. அதனுடைய மீனிங் ஏனென்றால். ஸோ அதை சொல்லி பார்த்தீங்கன்னா அது மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்த கொஸ்டின். இங்கே நீங்கள் 2 பிளாங்க்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க. ரெண்டுமே ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ பொசிஷன், ப்ரிப்போசிஷன், அதாவது ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது ப்ரிப்போசிஷன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் இஸ் ஆன், அண்டர். ஆன் எ ரெய்னி டே, ஒரு மழை நாளில், ஆன் எ ரெய்னி டே ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அண்டர் எ ஷெட். ஒரு ஷெட்டுக்கு கீழே இருக்கிறார். ஓகே, இதில் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள், சரியாக வராது. அட் எ ரெய்னி டே வராது. ஓகே, ஆஃப் எ ரெய்னி டே வராது. அதே மாதிரி நியர் எ ஷெட் அது வரலாம். ஆனால் தமிழ் அர்த்தம் பார்க்குறப்ப ஷெட்டுக்கு அடியில், அந்த ஷெட் அப்படிங்கிற வார்த்தையை அந்த ஃபாண்ட் வந்து மாற்றுறதுக்கு விட்டுட்டோம். அதை திருத்தி வாச்சிக்கோங்க. ஸோ அந்த தமிழ் ஃபாண்ட்டில் ஷெட்டுக்கு அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஷெட்டுக்கு அடியில் அப்படிங்கிறப்ப அண்டர் தான் கரெக்ட். அகைன் another question. Preposition. A cat is standing dash a table and a chair. இங்கே ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இன் எ டேபிள் அண்ட் எ சேர் அப்படி கூட வரலாம்ல. இன் எ டேபிள் அண்ட் எ சேர், அதாவது டேபிள்லையும் நிற்கலாம், சேர்லையும் நிற்கலாம். ஸோ டேபிளும் சேரும் ஒரே சைஸில் இருந்தால் ரெண்டுலையும் நிற்கலாம். ஓகே, ஆன் எ டேபிள் அண்ட் எ சேர் அப்படின்னா அதுவும் அதே மீனிங் தான். டேபிள் மேலே நிற்கலாம். கிராமட்டிக்கலி கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி அண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா பிட்வீன் யூஸ் பண்ணணும். அது ஒரு ரூல். இந்த பிட்வீன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் அண்ட் கண்டிப்பாக வரணும். அந்த இடத்துல தான் யூஸ் ஆகும். ஒரு பூனை ஒரு மேசைக்கும் ஒரு நாற்காலிக்கும் நடுவில் நிற்கின்றது. எ கேட் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் எ டேபிள் அண்ட் எ சேர். டேஷ் பேபி இஸ் ஈட்டிங் டேஷ் ஆப்பிள். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னது? பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், ஆர்டிகிள்ஸ். ஸோ ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் த. இந்த 3ல் எது ஃபில் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எ பேபி இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். ஆப்பிள் வவல் சவுண்ட் இருக்கிறதுனால ஆன் வரும், அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பேபியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஏ பேபி தான் வரும். அதே பேபியை பற்றி மறுபடியும் சொல்கிறப்ப த பேபி வரும். சிம்பிளான வேர்டு தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டிக்ஷனரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். அனதர் வேர்ட் ஃபார் மெனி டைம்ஸ். மெனி டைம்ஸ் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தை எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரேர் அப்படின்னா எப்பொழுதாவது, டெய்லி அப்படின்னா தினமும், மெனி டைம்ஸ் அடிக்கடி அப்படின்னா ஆஃபன். OFTEN, டி சைலண்ட், அதனால் ஆஃபன் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். டேஷ் ஒன்லி ஐ ஆம் டெல்லிங் யூ டு கோ அவே. ஹவு, பட், ஸோ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆன்சர் வருங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதனால் மட்டுமே நான் உங்களை விலகி செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஸோ ஒன்லி ஐ ஆம் டெல்லிங் யூ டு கோ அவே. மற்ற வார்த்தைகளை அப்ளை பண்ணி பாருங்கள், மீனிங்லெஸ்ஸாக வரும். ஹவு அப்படின்னா எப்படி, பட் அப்படின்னா ஆனால். ஐ நீட் யுவர் ஹெல்ப் டேஷ் ஐ ஹாவ் எ டவுட்.
அந்த blank-ல என்ன வேர்ட் ஃபில் ஆகும்? கன்ஜங்ஷன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். 3 கன்ஜங்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த கன்ஜங்ஷன்ஸ் ஃபில் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். எனக்கு உங்கள் உதவி தேவை, ஏனென்றால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அப்படிங்கிற மீனிங் வருது. அல்லது அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதனால் அப்படிங்கிற வேர்டை அப்ளை பண்ணி பாருங்கள். மீனிங்லெஸ்ஸாக போயிடும் அந்த சென்டென்ஸ். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ். டேஸ் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற 3 வேர்ட்ஸில் எந்த வேர்ட் ஃபில் ஆகும் யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இது மிக கடினமாக இருக்கிறது, இருந்தாலும் நான் இந்த வேலையை முடித்தாக வேண்டும். ஹவவர் அந்த கன்ஜங்ஷன் தான் வரும். ஹவவர் அப்படின்னா இருந்தாலும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ், ஹவவர் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஒவ்வொரு ரூலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம், எழுதலாம் வித்தவுட் எனி கிராமர் மிஸ்டேக்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.